நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். தமிழக வெற்றி கழகத்தோட இளைஞர் அணி அலுவலகத்தை உடைக்கப்பட்ட சம்பவம் மிகவும் பரபரப்பாக இருக்கு. அதாவது திருவள்ளுவர் பட்டியால்பேட்டையில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்டு தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்தை இடிச்சதுக்காக காரணமாக சொல்லப்படுறது, நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமாக இருக்கிற இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்தையும் சேர்த்து அங்கே இருந்த நிறைய கடைகளையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. ஸோ வேணும்னே தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட அலுவலகம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி இடிச்சிருக்காங்களா, இல்லை இடிக்கப்பட்ட இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட அலுவலகம் இடிக்கப்பட்ட இடத்துல இருந்தது கோய் இன்சிடென்ட்டான்னு தெரியல. ஏன்னா தளபதிக்கு இருக்கிற எதிர்ப்புக்கு எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி சினிமாவில இருந்து கட்சி ஆரம்பிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்குமே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால தளபதியை டார்கெட் பண்ணி இடிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் வருது. கட்டும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் ஆரம்பம் தான், இன்னும் நிறைய எதிர்ப்புகள் வரும்னு நமக்கே தெரியும். அண்ட் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் மீறி ஜெயிச்சாதான் தலைவனாக ஆக முடியும். அதனால எல்லாம் நன்மைக்கு, எதிர்ப்புகளும் வளர்ச்சிக்கு அவசியம்தான். தளபதி இதெல்லாம் பெருசா புறப்படுத்தாம டிவிக்கு முதலாம் ஆண்டு விழாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா முதலாம் ஆண்டு விழாவும் பொதுக்கூட்டமும் ஒரே நாள்ல நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக பொதுக்குழு கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னையில உள்ள ECRல தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் ஆண்டு விழா மட்டும் நடக்க போகுது. எது எப்படியோ தளபதியோட ஸ்பீச் இருக்கும், அது போதும். எப்படியும் அந்த ஸ்பீச்ல ரீசெண்டா போயிட்டு இருக்கிற நிறைய இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுவாரு. என்னெல்லாம் பேச போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.